எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம்? கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிக்க போறோம். அதுல எந்த மாற்று கண்டிப்பா இல்ல. குஜுலி மஸ்து பண்றோம். ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? ஒருவேளை நம்ம தளபதி மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நெஞ்சில் குடியிருக்கும் கொஞ்சம் சுருக்கமா சீக்கிரம் முடிச்சிருங்க. நிறைய உறுப்பினர்லாம் பேசணும். சுருக்கமா. எனது தொகுதியில் பேருந்து வசதி. தம்பி சுருக்கமா பேசுங்க. கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. மற்ற பேசணும்ல, சுருக்கமா பேசுங்க. சீக்கிரம் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. விரைவில் அமைக்கப்படும், கொண்டு வரப்படும். கொண்டு வரப்படும். அதனால அமைச்சர் சொல்லுவாப்புல என்ன வேணும் அதை சொல்லுங்க. உங்க கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது இந்த இடத்துல மட்டும் என்ன? உங்க பேர் தான் விஜய். விஜய். இது இந்த விஜய். தம்பி திரும்பி அங்கங்க இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்லுங்க. டைம் ஆகுதுல்ல. இல்ல சார், இது வந்து ரைட்ல திரும்பி பேசுங்கன்னு போட்டிருக்கு. அது பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. நான் பேசுகிறேன். உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சார் 200 கோடி விட்டு இதை அவை குறிப்பில இருந்து நீக்கிறீங்கப்பா. அவை காவலர் வாங்க, நடவடிக்கை எடுத்து விட்டுருவேன். வெளியே சார் அவை காவலர் வாங்க, கூட்டு வெளில அனுப்பிச்சு விட்டுருங்க. நடவடிக்கை எடுங்க. போ. சரி ரைட்டு. மாப்பிள்ள தளபதி போனதுக்கே இந்த கதினா, நம்ம புசியான போனா எப்படி இருக்கும்? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 84 பேர் எதிர்கட்சியில் இருக்கிறீங்கோ. அப்படி ஒரு நம்பர் இல்லையா இருக்குறீங்கோ. நீங்க வந்து எங்க தலைவரை இட்டுன்னு போறதுக்கு தனித்துறை வேணும். அதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற. தீர்மானம் நீங்க எத்தனை வர முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. சுருக்கமா என்ன கோரிக்கை சுருக்கமா சொல்லுங்க. என்னோட தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் வேணும். தொகுதியில அதெல்லாம் கோரிக்கை வராதுப்பா. என்ன கோரிக்கை அது மட்டும் அதிக மக்கள் இங்க இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஆகி விட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அது வந்து உங்களால முடியும்னு ஏத்துக்கிறோம். நீங்க செய்வீங்கன்னு மாலை வழக்கம். சரி டைம் போதும். ஆமா அமைச்சர் அவர்கள். அது சரி. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா எப்படி இருக்கும்? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேப்பர் சீக்கிரம் முடியுங்க. டைம் ஆகுது. சீக்கிரம் பேசுங்க. இரு தலைவரே. படிங்க. என்னோட டி நகர் தொகுதியில மெட்ரோ ரயில் வேலை ரொம்ப தாமதமா நடைபெற்று இருக்கு. அதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பார்ப்போம். சிரிக்கிறாங்க தலைவரே. அது மட்டும் இருங்கண்ணா. அது மட்டும் இல்லாம டி நகர்ல ஒரு கலை கல்லூரி கொண்டு வர போறோம். தம்பி நீங்க எந்த தொகுதி சார்? முக்கியமா இல்ல நீங்க எந்த தொகுதியில ஒரு அவை குறிப்பில இருந்து நீக்கிறோம் கேட்கலாம். எந்த தொகுதி நீங்க? நான் பெரம்பூர் சார். டி நகர் எதுக்கு இது வச்சிட்டு இருக்கீங்க? டி நகர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டி நகர் மாறிச்சு தலைவரே. இது பெரம்பூர். இது பெரம்பலூர். இது பெரம்பூர். இப்போதைக்கு திருச்சி கிழக்கு அடிச்சு விடுங்க. சும்மா திருச்சி கிழக்கு அடிச்சு விடுங்க. திருச்சி கிழக்குல அங்க இடைத்தேர்தல் வந்துருச்சு. அங்கெல்லாம் கேட்காதுங்க. உங்க தொகுதி என்னமோ அதை விட்டு கேளுங்க. ஆளுங்கட்சி லைவ கட் பண்ணிருச்சு. ஆளுங்கட்சி லைவ வந்து எங்க தலைவர் பேசும்போது கூப்பிடுங்க. நடவடிக்கை எடுங்க. அவர் செய்யறோம். அதெல்லாம் விடுங்கப்பா. இந்த பல் டாக்டர் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. ஆமா, அவர் போனா எப்படி இருக்கும்? மாண்புமிகு உறுப்பினர் பிரபு அவர்கள் அவர் பேசுங்க. இந்த ஆடியோ சரியில்லை போல. தம்பி ஆடியோ எல்லாம் கேட்கல. ஒழுங்கா பேசுங்க. இப்ப பேசுங்க. ஆடியோ செக் பண்ணு. தம்பி 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 இங்க பாரு. தம்பி பேசுப்பா. தம்பி தொகுதிக்கு என்ன கோரிக்கை சொல்லுப்பா.
முடிஞ்சா இப்போ நடவடிக்கை எடுத்தாச்சு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்ஏவே கிடையாது. ஏன்பா இந்த ஆதவர் ஜனம் போனா எப்படி இருக்கும்? மாண்பு அமைச்சர் அவர்கள் 5 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. 5 வயசுல உங்க அம்மா இறந்தாங்க, 35 வயசுல எப்போ வந்து அழுதுனுக்குற? அப்போ கண்ணில் தண்ணி வரல. சரி சரி, சுருக்கமா சொல்லு, சுருக்கமா சொல்லு. 15 வயசுல நான் படிச்சேன். எல்லாரும் 15 வயசுலாம் படிப்பாங்க. சரி சுருக்கமா 15 வயசுல பர்த்டே வந்தது எனக்கு 16 வயசு ஆச்சு. இல்ல தம்பி, தம்பி கேக்குதா? சுருக்கமா என்ன ஒரு கோரிக்கை அதை மட்டும் சொல்லு. 20 வயசுல நான் வேலைக்கு போனேன். எல்லாரும் 20 வயசுல கஷ்டப்பட்டேன். வேலைக்கு போவாங்க. சுருக்கமா கோரிக்கை சொல்லு, தொகுதிக்கு என்ன கோரிக்கை அதை சொல்லு. எங்க அம்மா ஜாதியால இருந்துட்டாங்க, கொல்லப்பட்டார், தற்கொலை செய்யப்பட்டார். அவங்க குடும்ப பிரச்சனை தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா, அது வேற விஷயம். இங்க உங்க தொகுதி கோரிக்கை சொல்லு. இந்த தொகுதியில நான் பேசிட்டு இருக்கும்போது சரி டைம் முடிஞ்சு போதும். கல்லடிச்சிட்டாங்க. இங்க ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, பாதி ஃப்ராக்சர், போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சரி சரி 5 வயசுல அம்மா, சுருக்கமா சொல்லு, சுருக்கமா. 15 வயசுல படிச்சேன், 16 வயசுல பர்த்டே கொண்டாடினேன். முடிஞ்சா போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஏப்பா இந்த லோ பட்ஜெட் அம்பேத்கர் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாப்லே, டீ குடிச்சிட்டு இருக்கற, டீ குடிச்சீங்களா பாரு அவ்வளவுதானா? மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல், சுருக்கமா சொல்லணும். டீ சாப்பிடுறீங்களா? டீ தான் வரும், உங்க இடத்துக்கே வரும். நீங்க சுருக்கமா கோரிக்கை சொல்லுங்க. நீங்க டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிடுங்க. அவங்களுக்கும் அங்கேயே வரும் தம்பி. வருமா? நீங்க உங்க கோரிக்கை என்னமோ சொல்லுங்க. அண்ணா நீங்க டீ சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுங்க. அண்ணா டீ நீங்க டீ சாப்பிடுங்க ஐயா. எல்லாருக்கும் அவங்க இடத்துல வருங்க. நீங்க உங்க கோரிக்கை என்னமோ தொகுதி கோரிக்கை சொல்லுங்க. நீங்க தொகுதிக்கு இங்க வந்து என் தொகுதி பத்தி மட்டும் நான் பேசுறது இல்ல, எல்லா தொகுதிக்கும் பேச போறேன். 2034 தொகுதிக்கும் நான் வந்து நல்லது பண்ண தம்பி போறேன். 234 சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. 234 2000 தொகுதியிலையும் நான் வந்து நல்லது பண்ண போறேன். அது எங்க தலைவர் வந்து பண்ணுவாரு. இங்க வந்து எல்லாருக்கும் நான் வந்து சரி போதும். சரி போதும். அமைச்சர் அவர்கள். ரைட்டு. ஒருவேளை எல்லாருமே போயிட்டா நெஞ்சில் குடி இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கோபமும் வருது, சிரிப்பும் வருது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. என் தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத சிரிப்பு வருது பாருங்க. சட்டமன்றத்தை முதல்ல நிக்க வச்சுட்டீங்க, சிரிக்கிறதா? சென்னையில் இருக்கிற நிறைய நீங்க டான்ஸ் 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 சரி இருங்கடா, சொல்லி தரப்பா. கையை வைங்கடா. வச்சுட்டீங்களா? பாட்டுங்கடா, எடுப்பாட்டுங்கடா, மேலே பண்ணுங்கடா. போதும். இது சட்டமன்றத்துல சரி அவனு இது பேண்ட தூக்குறது. போதும். சட்டமன்றத்துல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. நம்மளுதான் இனி நம்மளுதான். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. கோச்சுக்கடா, என்னடா பண்ற? எதிர்க்கட்சி வெளியே எதிர்கட்சி தலைவரெல்லாம் இருக்காங்க, நம்ம பேசக்கூடாது. ஏற்கனவே நம்மள வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க, அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் கசக்கிட்டீங்கன்னா நான் எதை வச்சு படிப்புன்னு எனக்கு தெரியல. அது கிடக்குது. இனிமே நம்ம எழுதுறதுதான் தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு வெளியே போங்கடா. நீங்க அனுப்ப வேணா, நாங்களே வெளில போறோம். சரி நினைச்சே பார்க்க முடியல. இது பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல. சட்டமன்றம் என்ன சட்டமன்றம்? அது டர்ஃப். இனிமே அது பச்சை கலர்ல இருக்குல்ல, அதுவும் டர்ஃப் தான். அதனால நம்ம ஜாலியா இருந்துக்கலாம். ஆனா சட்டமன்றம் ஜாலியா இருக்கும்.